ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேங்கோ புட்டிங், மாம்பழம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட்ஸை பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணணும். ரொம்ப சிம்பிளான 3 பொருள் வச்சு வீட்டில் இருக்கிறத வச்சு செய்ய போகிறோம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஸ்வீட் மாதிரி நார்மலாகவும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம ஜாம் மாதிரி ப்ரெட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல வாசத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் அடிக்கடி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். வாயில் வச்சோடனே கரையிற அளவுக்கு நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப சாப்பிட தோண்டும், அந்த அளவுக்கு ஒரு சுவையில் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இது 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் நல்லாவே அப்படியே இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 3 மாம்பழத்தை தோல் மட்டும் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொட்டையை நீக்கிட்டு தோலை நீக்கிட்டு மாம்பழத்தோட சதையை மட்டும் மிக்சியில் போட்டுக்கோங்க. இது கூட நல்லா 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா பியூரியாக அரைச்சிக்கணும். மாம்பழம் இனிப்பான மாம்பழமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்மியான சுகர் சேர்த்துக்கலாம். மாம்பழம் இனிப்பு அதிகமாக இருக்குது, இல்லை புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எந்த மாம்பழத்தில் வேணாலும் இது செய்யலாம். மாம்பழம் நிறைய கிடைக்கும்போது வாங்கி வச்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா ஜாம் மாதிரி, ஸ்வீட் மாதிரி, அவசரத்துக்கு சப்பாத்திலெலாம் கூட நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கெட்டியான பாத்திரத்தில் கடாயில் ஊற்றி இப்போ மாம்பழத்தை அடுப்பில் வச்சு நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். இப்போ 3 மாம்பழம் எடுத்துருக்கோம். 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா மைதா, அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது கூட பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாம்பழத்தை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். இது நல்லா லிக்விடான பதம் இல்லாமல் நல்லா கெட்டியான பதம் வர வரைக்கும் நல்லா கிளறிக்கணும். அடியில் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி கொப்பிளிச்சு வரும். நல்லா தண்ணியாட்டு இருக்கிற மாம்பழம் கொஞ்சம் கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றி நல்லா கிளறிடணும். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு 10 மினிட்ஸு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இது உங்களோட விருப்பம்தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஒரு கெட்டி பதம் கிடச்சிருக்கும். பாத்திரத்தில் ஒட்டாமல் அடியில் இந்த மாதிரி நல்லா கொப்பளிச்சு வரும். எடுத்து ஊற்றும் போது நல்லா வேகமாக ஊற்றாமல் நல்லா கெட்டியாக ஸ்லோவாக அந்த ஜாம் ஊற்றும். அந்த மாதிரி நீங்கள் அந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் புட்டிங் கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் எடுக்கிற பதம் தான் முக்கியம். ஸோ இந்த பதம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை எலுமிச்சம்பழத்தை நீங்கள் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். இப்போ ஏதாவது ஒரு சின்ன பவுல், அதாவது டிசைன் இருக்கிற பவுல், இல்லை நார்மல் பவுல், இல்லை கிளாஸு, ஏதாவது உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம இதை புட்டிங்க ஊற்ற போகிறோம். இதில் லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்திரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ புட்டிங்க இதில் ஊற்றிடலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. மேலே லைட்டாக ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பாத்திரத்துலேயே ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரம் ஊற்றுறீங்களோ அதில் டிசைன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவுக்கும்போது அந்த டிசைன் நல்லாவே சுற்றி இருக்கும். இது நல்லா செட் ஆகணும். ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சுடுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறின பிறகு தான் நீங்கள் கவுக்கணும். அப்போ தான் புட்டிங் நல்லா உடையாமல் நல்லா நீட்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஜெல்லி பதத்துக்கு கிடச்சிருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும். வாயில் வச்சோன்னே கரையிற அளவுக்கு அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.